QLoft கிரிப்டோ லிமிடெட் கிரிப்டோ ஃபாரெக்ஸ் அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட இருந்த பணத்தை வாங்கிட்டு திடீர்னு ஆப்பை க்ளோஸ் பண்ணிட்டு போகிறதுல அதில் ஒரு கைண்ட் ஆஃப் ஆப். மாதத்துக்கு ஒரு 10-15 ஆப்பாவது ரிலீஸ் ஆயிடுது. இந்த மாதிரி நீங்கள் மணி போட்டிங்கன்னா டபுள் ஆகும் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த கம்பெனி பற்றி இந்த QLoft அப்படிங்கிறத பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரீயாக இந்தியன் ஷேர் மார்க்கெட் A to Z சொல்லி கொடுத்துருக்கோம். அதாவது பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் சொல்லி கொடுத்துருக்கோம். இதில் ஃபண்டமெண்டலாகவும் டெக்னிக்கல் கிளாஸஸ் தான் ஃபுல்லாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா டியூரேஷன் வந்து 15 days வரைக்கும் இருக்குது. டெய்லி 2 hours கிளாஸு, ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் மட்டும்தான். இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் மேட்டெக்பிட் அப்படிங்கிற அக்கௌண்ட்டுக்கு வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஹாய் கேஸ், QLoft கிரிப்டோ பிரைவேட் லிமிடெட் கிரிப்டோ ஏதோ ஒரு பேர் வச்சுக்கிறது, என்ன வாயில் வருதோ அந்தந்த பேரில் மாதத்துக்கு ஒரு 10-20 ஆப்பாவது ரிலீஸ் ஆகும். இது என்ன பண்ணுறாங்க, டபுள் த மணி, ஒரு நாள் மணி போட்டால் அடுத்த நாளே டபுள் ஆகும், ட்ரிபிள் ஆகும் அப்படின்னு நினச்சி ஏகப்பட்ட பேர் மணியை போட்டுக்கிட்டே இருக்காங்க. இது திருந்துறதே இல்லை. நிறைய ஆப்ஸ் வருது. மக்களுக்கு எப்படா ஈஸியாக சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற வழியில் போகிறவங்க இருக்காது. இதில் போய் படத்தை கட்டி ஏமாந்துடுறது இது ரெகுலராக நடந்துகிட்டே இருக்குது. இதுவும் நடந்துச்சு. ஸோ இதே மாதிரி நிறையா நடக்குது. இதில் ஒரு புதுசாக ஒரு விஷயம் நடந்துச்சு. அதுக்கான வீடியோவாக தான் இந்த கம்பெனி பற்றியே போடுறேன். ஸோ இந்த கம்பெனி மட்டும் நடக்காது, இனி எது பண்ணாலும் அந்த கம்பெனியில் இந்த மாதிரி நடக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கோங்க. என்னங்கிறது பார்ப்போம். என்னென்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பணம் கட்டியாச்சு. ஒரு 10,000 கட்டி ஒரு 6,000 7,000 கட்டுறாங்க, 10,000 கட்டுறாங்க. இந்த மாதிரி கட்டியாச்சு. கட்டிட்டு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வெளியே எடுத்துறாங்க. ஒரு 8,000 ஒரு 7,000 வெளியே எடுத்தாச்சு. பேலன்ஸ் 3,000 உங்களுக்கு இருக்கா? பேலன்ஸ் 3,000 இருக்கும்போது நம்ம வித்ட்ரா கொடுக்கும்போது வித்ட்ரா ஆகாது. இல்லை ஆப்பில் வித்ட்ராங்கிற ஆப்ஷன் வராது. என்னன்னு நீங்கள் கஸ்டமர் சப்போர்ட்டில் கூப்பிட்டு கேட்டிங்க அப்படின்னா, இது வந்து ஒரு அக்கௌண்ட்டை வந்து லிங்க் பண்ணணும், வேறு ஏதாவது சார்ஜஸ்க்கு பே பண்ணணும். ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு 5,000 போட்டிங்க அப்படின்னா நீங்கள் அமௌண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்பி போட்டிங்க அப்படின்னா ஆப் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகிட்டு போயிடும். அதுக்கு ஒரு பர்டிகுலர் டே வச்சுருப்பாங்க. அந்த டே வரைக்கும் அந்த ஆப் ஒர்க் ஆகும். இந்த ஆப் என்னன்னே தெரியாமல் நிறைய யூடியூப் சேனல்ஸ் ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ் ஜாப் ஆன்லைன் இந்த மாதிரி அந்த சேனல்லாம் நானும் கூட போட்டு காமிக்கிற பாருங்க. அதில் இந்த மாதிரி ப்ரொமோஷன் பண்ணுறதெல்லாம் நிறைய இருக்குது. ஸோ அதை கண்ணை மூடிட்டு நம்ப வேண்டாம். அவங்களாம் ரொம்ப நாளைகளாக இருக்க மாட்டாங்க. அதில் முன்னாடியே இவங்கெல்லாம் போகிற டிஸ்கிரிப்ஷனும் போட்டு முடிச்சுடுவாங்க. என்ன அப்படின்னா, இது வந்து நாங்கள் வந்து உங்களை யாரும் கட்டாயப்படுத்தலை, நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஆட்டோமேட்டிக்காக போட்டு அதில் எஸ்கேப் ஆகிக்குவாங்க. நீங்கள் தான் கொஞ்சம் தெளிவாக இருக்கும். இதில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் பணத்தை கட்டிடுவீங்க. நீங்கள் கட்டி எகைன் இன்னொரு அமௌண்ட் கட்ட சொல்லுவாங்க. நீங்கள் கட்டலை அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்க ஒரு விஷயம், இவங்க வந்து நீங்கள் கட்டலை அப்படின்னா உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் அவங்க கிட்டிருக்கும். இவங்க என்ன பண்ணிடுறாங்க, சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. எப்படின்னா, உங்களோட அக்கௌண்ட்டுக்கு ஒரு 1,000 ரூபா ஒரு 500 ரூபா அப்படின்னு சொல்லி அமௌண்ட் அனுப்பிச்சி விட்றது. அனுப்பி விட்டுட்டு சைபர் கிரைமில் என்னென்னு கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க, உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து, இந்த மாதிரி நீங்கள் வந்து என்னோட அக்கௌண்ட்லேருந்து இவங்க ஆக்சஸ் பண்ணி என்னோட ஏதோ ஸ்கேம் பண்ணி எங்கிட்ட அமௌண்ட் பிடிங்கிட்டாங்க இவங்க அப்படின்னு சொல்லி உங்கள் டீட்டெயில்ஸை கொடுத்து அவங்க சைபர் கிரைமை கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பணமும் போட முடியாது, உங்கள் அக்கௌண்ட்டு பணமும் எடுக்க முடியாது. உங்கள் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகுது. எப்படி ஃப்ரீஸ் ஆகும்னா, சைபர் கிரைம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து உங்கள் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணி விட்டுருவாங்க. இது வந்து இங்கே நடக்கிறது இல்லை, நார்த் இந்தியாவில் நடக்குது. பட் தமிழ்நாட்டிலேருந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணால் உங்கள் அக்கௌண்ட்டை வந்து நார்த் இந்தியாவில் இது ஃப்ரீஸ் பண்ணி விட்டுருவாங்க. நீங்கள் போய் பேங்க்கில் போய் கேட்டிங்கன்னா, பேங்க்கில் தான் சொல்லுவாங்க, உங்கள் மேலே யாரோ சைபர் கிரைம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, அதனால் உங்கள் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்றாங்க. ஸோ ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் வந்து லெட்டர் எழுதி உங்களோட பேங்க்கில் கொடுத்து அதை வந்து ரிலீஸ் பண்ண சொல்லணும். சரி, அதுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்குது, நிறைய அலைய வேண்டியது இருக்கும். பெரிய நேஷனலைஸ்டு பேங்க்கில் இது நடக்கிறது இல்லை. கரெக்டாக ப்ராப்பராக வெரிஃபை பண்ணாமல் இதை வந்து ஃப்ரீஸ் பண்ணுறதுல நிறைய சில பேங்க்ஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாலே இவங்க வந்து ஃப்ரீஸ் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப டேஞ்சரு. நம்மளுக்கு சப்போஸ் இது எமர்ஜென்சிக்கு நம்ம அக்கௌண்ட் மெயின் அக்கௌண்ட்டாக அந்த பேங்க் அக்கௌண்ட்டாக வச்சுருக்கோம் அப்படின்னா அதில் மாட்டிக்க கூடாது. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போது இது வந்து இதே மாதிரி நிறைய ஆப் இந்த ஆப் முடிஞ்சிருச்சு. இந்த ஆப் இப்போ இல்லையாட்டு இருக்குது. ஸோ இதே மாதிரி இன்னொரு ஆப் அடுத்த மாதம் வரும், அதுக்கு அடுத்த மாதம் வந்துட்டு இது மாதிரி நிறைய வந்துகிட்டே இருக்கும். ஈஸியாக சம்பாதிக்க முடியாது. உழைச்சா சம்பாதிச்சா மட்டும்தான் அந்த காசு நிற்கும். ஸோ அதை மட்டும் தெளிவாக யோசிச்சுட்டு எதுவாக இருந்தாலும் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பை.